Unit 5 statistics உள்ள formulas தான் பார்க்க போறோம். அதில் first formula mean-ஓட formula. Mean is equal to total data divided by number of data. Total data divided by number of data அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து 2 டேட்டா கொடுத்துருக்காங்க 1+1 கொடுத்துருக்காங்க. இப்போ 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் டேட்டா என்னது 2. அப்போ 1+1 divided by 2னா 2 divided by 2. இப்போ 2 1s are 2 2 1s are 2 பண்ணுறோம்ல, அப்போ இதோட மீன் 1. அப்போது இது மாதிரி பண்ணுறது தான் மீன். இப்போ மீன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டேட்டா டிவைட் பை நம்பர் ஆஃப் டேட்டா. மோடுனா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, இதில் மோடு கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா எது அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதான் இந்த நம்பரோட மோடு. ஓகேவா? எது அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் இந்த நம்பரோட மோடு. அப்போது இதோட மோடு என்ன 2. ஓகேங்களா? அப்போ இதோட மோட் 2. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீடியன் கொடுத்துருக்காங்க. மீடியனுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று ஆடாக இருந்தால் ஒரு ஃபார்முலா, ஈவனாக இருந்தால் ஒரு ஃபார்முலா. ஆடாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 5 7 9 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலானா n+1 divided by 2th term. ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா n/2th term ப்ளஸ் n+1 divided by 2th term divided by 2. இதுதான் இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபார்முலா. மீடுனா டோட்டல் டேட்டா divided by நம்பர் ஆஃப் டேட்டா. மோடுனா எது அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதோட மோட். மீடியனுக்கு 2 ஃபார்முலா இருக்குது, ஒன்று ஆட் இன்னொன்று ஈவன். ஆடுனா n+1 divided by 2th term, ஈவனா n divided by 2th term plus n+1 divided by 2th term divided by 2. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.